மன்னாவினால போஷிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரைக்கும் உங்க கண்களுக்கு முன்பதாக மறைக்கப்பட்டிருந்த மன்னாக்கள் இன்னைக்கு தெரிய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜீசஸ். ஆமென். ஒவ்வொருவரையும் பேசுங்கப்பா. உங்க வார்த்தை வெளிப்படட்டும், உங்க ரேமா வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு அந்த ரேமாவோடு தான் வீட்டுக்கு போனேன் ஏசப்பா. ஜீசஸ், உடைய வார்த்தையினால திருப்திப்படுத்தி அனுப்புங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய வாக்குத்தத்த வசனத்தை எடுத்து வாசிப்போம். 2 நாளாகமும் 15வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். 2 நாளாகமும் 15வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். ஜோஷுவா வாசிக்கலாம். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். பார்த்தீங்களா, நீங்க எல்லாம் வாசிக்க லேட் பண்ணா இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க எந்திரிச்சு வாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, எனக்கு விபரம் தெரிஞ்சு 11 வயசு அவனுக்கு. ஆமாம், இந்த ஸ்டேஜில் தான் நான் எங்கள் சர்ச்சில் பைபிள் வாசிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய 11வது பர்த்டே அன்னைக்கு தான் நான் பைபிள் வாசிக்க ஆரம்பித்தேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், நீங்கள் எல்லாம் சோர்ந்து போய் மழையை பார்த்து அப்படியே உட்கார்ந்துருந்தீங்கன்னா பிள்ளைங்க எந்திரிச்சிருவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அவங்க எழுமணும். ஆமென், ஹல்லேலூயா. எல்லா பிள்ளைங்களும் வாசிக்கணும், சரியா? ஆண்கள் சைட்லேருந்தும் அப்பப்போ சத்தம் வரணும். ஆமென், ஹல்லேலூயா. சரி, எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. நம்முடைய தேவன் பலன் தருகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பலனை அளிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு நான் டைரக்டா நான் அந்த பிரசங்கத்துக்குள்ளாடியே நான் போயிடுறேன். போன வாரம் 2 வாரங்களா இல்லை 3 பிரசங்கம் இதில் கேட்டுட்டோம் இல்லையா? 3 மெசேஜில் ஓரளவு நம்மளுக்கு பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி எல்லாமே உங்களுக்கு சொல்லி தந்தது. ஸோ இன்னைக்கு அநேக காரியங்களை கற்று வெளிப்படுத்தி இருக்கிறபடினால இன்னைக்கு எவ்வளோ உங்களுக்கு சொல்ல முடியும்னு தெரியல. நம்ம வருகிற வாரங்கள் அதை பார்க்கலாம். நல்ல டைரக்டாக நான் அந்த காரியத்துக்குள்ளாக போகணும்னு சொல்லி விரும்புகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய தேவன் பலனை அளிக்கிறவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அவர் யாருக்கு பலனை அளிப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு 7 காரியங்களை நம்ம வேகமா பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக, தம்மை தேடுபவர்களுக்கு பலன் அளிக்கிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. உங்கள் கிரியை செய்யலைன்னா பலன் இல்லை. இன்னொரு கிரியே இருக்கு, தெரியுமா? என்ன கிரியை? கரெக்ட், சொல்லுங்க. துர்க்கிரியை. ஆமா, நிறைய பேர் இப்படி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ ஏதாவது ஒரு கிரியை செஞ்சா ஆண்டவர் பலனை தந்துடுவாரா? ஆமா, துர்க்கிரியைக்கும் பலன்லாம் உண்டு, சரியா? துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை. ஆமா, சீக்கிரமா நடவாததுனால மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பு செய்ய துணிகரம் கொண்டிருக்கிறது அப்படின்னு வேதத்துல துர்க்கிரியை செய்தவங்களும் அதற்கேற்ற பலனை அடைந்தாங்க. நம்ம போன வாரமே பார்த்தோம்லே, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அப்ப நம்முடைய கிரியைகள் துர்க்கிரியைகளானா துர்க்கிரியைகளுக்கு ஏற்ற பலனையும் நம்ம அடைகிறது நிச்சயம். நம்முடைய கிரியைகள் நற்கிரியைகளானா அந்த நற்கிரியைகளுக்கு ஏற்ற பலனை நம்ம அடைகிறதும் நிச்சயம், இல்லையா? அப்போ முதலாவதாக, நம்முடைய தேவன் யாருக்கு நல்ல பலனை அளிக்கிறவர் அப்படின்னு சொன்னா, தம்மை தேடுகிறவர்களுக்கு. வேகமாக வாசிப்போம். எபிரேயர் 11வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்படியானால் நம்முடைய விசுவாசம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம வெறுமனே என்ன செய்யல, தேவனை தேடல. தேவனை தேடுகிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தரிடத்துல தான் நம்பிக்கை உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம யாரும் தூங்கவும் விட மாட்டேன், சரியா? சரி, அப்படியே கிளைமேட் இப்படி இருக்கிறதுனால நைஸாக தூங்கிடலான்னு பார்க்காதீங்க. சரி, உங்களை பேச வைக்கிறது அதனால தான். நீங்கள் இங்கே இருக்கீங்களா இல்லையான்னு உங்களை செக் பண்ண. சரி, தம்மை
தேடுகிறவர்களுக்கு பலனை அழிக்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே, ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். சிங்கம் கூட பட்டினியா இருக்கும்பா. ஆனா தம்மை தேடுகிறவர்களுக்கு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நீ கர்த்தரை தேடி வந்தது நிச்சயமானா உன் வாழ்க்கையில ஒண்ணுக்கும் நீ குறைவுபட்டு போக மாட்ட. ஆமே, ஹல்லேலூயா. தம்மை தேடுகிறவர்களை அவர் கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. அந்நிய தேசத்தால் ரூத், ஆமே, ஹல்லேலூயா, எல்லாத்தையும் இழந்த போதிலும் தன்னுடைய மாமியே சொல்றா, நீ போப்பா, உன்னோட ஊருக்கு போய் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கான நன்மையை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி மாமியாரே அனுப்பி வைத்தாலும் ரூத்துக்கு தெரியுமா, அங்க நமக்காக ஒரு போவா சாயத்தமா இருக்கிறார், நமக்கான வாழ்க்கை துளிர் ஒண்ணுமே தெரியாது. ஆமே, அவ வந்தது எல்லாம் ஒரே ஒரு ரீசன். என்ன ரீசன்? உம்முடைய தேவன் என் தேவன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த தேவனை நான் பார்த்துட்டேன். இது வரைக்கும் நான் எப்படி இருந்தேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த மோவாப் தேசத்துல இருக்கும் போதும், இந்த குடும்பத்துக்கு வாழ்க்கப்பட்டு வரும்போதும் எனக்கு இந்த தேவனை தெரியாது. ஆனா நான் ஒன்ஸ் இவரை பார்த்துட்டேன். ஆமே, இவரை தேடி வந்துட்டேன். இனி என்ன செய்ய முடியாது, எனக்கு மறுபடி என் தேசத்துக்கு போக முடியாது, என் தெய்வத்துக்கிட்ட போக முடியாது. ஆமே, ஹல்லேலூயா. உம்முடைய தேவன் என் தேவன், கர்த்தருடைய ஜனங்களோட. ஆமே, ஹல்லேலூயா. இப்படி தேடி வந்த ரூத்துக்கு வசனம் சொல்லுகிறது. நான் அடிக்கடி இந்த வசனத்தை சொன்னதுனால இன்னைக்கு எடுத்து வாசிக்க வேண்டாம். ரூத் 2வது அதிகாரம் 12வது வசனத்துல, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. நீ ஒன்னு செஞ்ச பத்தியா ரூத்து, அது சான்ஸே இல்லை. அந்த செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஆமே, நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமா வந்த பத்தியா, அவரால் உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. இந்த காலை வேளையில இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற உங்க எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறேன். ஆமே, ஹல்லேலூயா. மழை இப்படி இருக்கே, கிளைமேட் இப்படி இருக்கே, இப்படி எல்லாம் நினைக்காம கர்த்தரை தேடும்படியாய். ஆமே, இதுவே கர்த்தரை தேடி விசாரிக்கிற யாக்கோபு என்னும் சந்ததி. ஆமே, ஹல்லேலூயா. கிளைமேட் எப்படி இருந்தா என்ன, எது எங்களுக்கு சாதகம் இல்லாம இருந்தா என்ன, நான் கர்த்தரை தேடுவேன்னு சொல்லி, ஆமே, ஆர்வத்தோடு வருகிற தேவ பிள்ளையே, உனக்காக கிரியை செய்யும்படியாய், உனக்கான பலனை அளிக்கும்படியாய் கர்த்தர் உன் நடுவில் வந்து இருக்கிறார். ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுருக்கு ஒரு நாள் ஒரு பெரிய கேள்வி வந்தது. வாசிங்க, மத்தேயு 19வது அதிகாரம், மத்தேயு 19வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்துல இருந்து வாசிப்போமே. மத்தேயு 19வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்துல இருந்து வாசிங்க. ஹல்லேலூயா. இந்த வசனத்தினுடைய மகத்துவத்தை பார்த்தீங்களா? சும்மா வாசிட்டோம்ல, இது ஒரு பெரிய மீனிங். ஆமே, ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஆசீர்வாதமான வசனம். பேதுரு ஒரு நாள் கேட்கிறார், ஆண்டவரே, உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம்ல. இவங்க எல்லாம் யூதர்கள், அப்படித்தானே? யூதர்கள் இன்னைக்கு வரைக்கும் இயேசுவை என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல. இயேசு மேசியா கிடையாது அப்படின்னு தான் சொல்றாங்களே. இயேசுவை ஏற்றுக்கொண்டாலே அவங்கள ஒதுக்கி வச்சிருவாங்க. சமுதாயத்துல ஒதுக்கி வைக்கிறது மட்டும் இல்ல, மரண தண்டனை கூட கிடைக்கும். ஆதி அப்போஸ்தலர் காலத்துல விசுவாசிகள் எல்லாரும் நம்ம ஹிஸ்டரி எடுத்து படிச்சோம்னா தெரியும் இல்லையா? ஏன் சாப்பாடு போட்டாங்க தெரியுமா? ராஜசேகர் பாஸ்டர் இருக்கும்போது ஒரு நாள் சொல்லி தந்தாங்க. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. என்ன செய்வாங்களாம் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு வீடுகள்ல ரகசியமா கூடுவாங்களாம். எப்படி? வீடுகள்ல ரகசியமா கூடுவாங்களாம். அவங்க கூடுகிற வீடுகள்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மீன் படமோ இல்லை ஏதாவது ஒன்று கதவுல என்ன செய்யுமா இருக்குமா, அது அவங்களுக்கான அடையாளம். ஓகே, அந்த மீன் சிம்பிளா பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா, ஓகே, இன்னைக்கு இந்த வீட்டுல தான் நமக்கு
ஆராதனை அப்படின்னு சொல்லி அவங்க அதை புரிஞ்சுக்குவாங்க. யார்கிட்டயும் வெளியில சொல்ல முடியாது. இப்ப என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, இவங்க ஒரு இப்ப நம்ம வர மாதிரி சண்டே எங்களுக்கு சர்ச்சுக்கு போனோம் அப்படிலாம் அவங்க சொல்லிட்டு வர முடியாது. சோ என்ன செய்வாங்களாம் அப்படின்னு சொன்னா, எப்பயும் போல வழக்கம் போல என்ன செஞ்சிருவாங்க, வேலைக்கு போயிடுவாங்க. போயிட்டு அந்த சாயங்கால வேளையில அவசரமா என்ன செய்வாங்க, ஓடி வருவாங்க. அப்படி வரும்போது ஏழைகள் இருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி வசதி குறைவானவர்கள், வேலையிலேருந்து டைரக்டா வரவங்க, இவங்களுக்கெல்லாம் என்ன செய்யணும், சாப்பாடு கொடுக்கறதுக்காக தான் அங்க பந்தி விசாரணை அப்படின்னு சொல்லி ஒரு காரியம் ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தது. அப்போ அது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, பேதுரு வாழ்ந்த சமுதாயத்துல, இந்த சீஷர்கள் வாழ்ந்த சமுதாயத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு பயங்கர எதிர்ப்பு. அந்த எதிர்ப்பின் மத்தியில என் குடும்பம் வேண்டாம், எனக்கு என்னுடைய சமுதாயம் முக்கியம் இல்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இந்த 12 சீஷர்களும் இயேசுவை பின்பற்றி வந்திருக்கிறார்கள் இல்லையா. இப்ப இவங்களுக்கு ஒரு கேள்வி, ஆண்டவரே உமக்காக நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, எங்களுக்கு என்னப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேதுரு கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், மறு ஜென்ம கால மனுஷகுமாரன் தம்முடைய மகிமை உள்ள சிங்காசனத்து மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலை 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படி மட்டும் சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் சொல்லிட்டு நிப்பாட்டி இருந்தா நம்மளுக்கு எல்லாம் ரொம்ப ஏமாற்றமா போயிருக்கும்ல, அப்படிதானே? ஆமா, நம்மளுக்காக அடுத்த வசனத்தையும் ஆண்டவர் சொல்லிடுறாரு பாருங்க. இதே மாதிரி இந்த மிராக்கிள் ஏஜ் சர்ச்ல இருந்து இப்படி ஒரு விசுவாசி குவெஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு அப்பவே தெரிஞ்சிருக்குல்ல. ஆமா, இப்ப நீங்க உங்க மனதுல நினைக்கலாம், ஆமா பேதுருக்கு சொன்னாரு, சீஷர்களுக்கு சொன்னாரு, நானும் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்தேன், இன்னைக்கும் நான் சர்ச்சுக்கு வர்றது நிமித்தமா, ஆண்டவரை ஆராதிக்கிறது நிமித்தமா எனக்கு எவ்வளவு எதிர்ப்பு தெரியுமா, என் சமுதாயத்துல எவ்வளவு எதிர்ப்பு தெரியுமா, என் சொந்தக்காரங்க மத்தியில எவ்வளவு எதிர்ப்பு தெரியுமா, ஆண்டவர் உண்மையா பின்பற்றுகிறது நிமித்தமா எனக்கு எவ்வளோ எதிர்ப்பு தெரியுமா, அதுக்கு மத்தியில நான் வரேனே, எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையே, உங்களுக்கான விடைதான் அந்த வசனம். வாசிங்க, என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நிச்சய ஜீவனையும், இன்னொரு இடத்துல இன்னும் அழகா இருக்கும், அவன் இம்மையிலும் 100 அடைவான், மறுமையிலும் 100 அடைவான். நான் எப்பயுமே சொல்லுவேன், மறுமையில மட்டும் இல்லை நம்ம பலன், இம்மையிலையும் நம்மளை சுத்தி இருக்கிற மனுஷர்கள் பார்க்கும்படியா ஆண்டவர் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த கேள்வியோடு உட்கார்ந்து இருக்கல. இன்னைக்கும் நிறைய பேர் பாருங்க, நிறைய ரோமன் கேத்தலிக்ஸ், நிறைய ஹிந்துஸ் இங்கெல்லாம் வராங்கல்ல, அவங்க கிட்ட கேட்டா எனக்கு தெரியும் ஏசப்பாதான் உண்மையான தெய்வங்கிறது தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஏன் உங்களால வர முடியல, ஏன் இந்த மெய்யான ஆண்டவர்கிட்ட வர முடியல அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க சொல்லுகிற ஒரே பதில் என்ன, சொந்தம், என்னுடைய சொந்தம், என்ன சமுதாயம், இந்த ஊரு, நான் செய்யற வேலை, அப்படித்தானே? ஒரு சிஸ்டர் நல்லா காமெடியா சொன்னாங்க, நான் ரிட்டையர் ஆகிறதுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கு, அந்த 2 வருஷம் முடியட்டுமே அப்புறம் கூப்பிடுங்களே. எப்படி ரிட்டையர் ஆகிறதுக்கு 2 வருஷம்? இன்னும் நிறைய பேர் சொன்னாங்க, எங்களுக்கு வேலைக்கும் போகணும் பார்த்துக்கோங்க, அதனால நீங்க விடிய காலமே சர்வீஸ் வச்சீங்கன்னா நாங்க என்ன செய்வோம். நான் சொன்னேன், வரவே வேண்டாம், ஒரு நாள் ஆண்டவருக்காக கொடுக்க முடியாத விசுவாசி சபைக்கு வந்தோம். ஆமா, சரி. இப்படி அநேகர் ஏதேதோ இந்த பூமிக்குரிய காரியங்களுக்காக, இந்த பூமிக்குரிய மனுஷர் உறவுகளுக்காக ஆண்டவரை விட்டுட்டு இருக்கும்போது, நீங்களும் நானும் ஹல்லேலூயா எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரை பின்பற்ற தயாராக இருக்கிற சபையே, ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கான பலனை இம்மையிலும் மறுமையிலும் 100 அடைவது நிச்சயம். ஏன்னா நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன், நீங்களும் நானும் தேடி வந்திருக்கிற தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், ஹல்லேலூயா. அவர் உண்மை உள்ள தேவன், அவர் உடன்படிக்கையை காப்பாற்றுகிற தேவன், ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் நம்மளுக்கு உடன்படிக்கை பண்ணலாங்க, நம்ம கூட கடைசி வரைக்கும் வாழ்க்கையில வருவேன்னு சொல்லுகிறவங்க பாதியில விட்டுருவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை கணவன் மனைவி உறவுகள் கூட பாதியிலேயே, ஆமென்,
ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கும் என்னைக்கும் பிரியாம நம்ம கூட இருந்து நம்மளுக்கு உடன்படிக்கை பண்ணின நாள் முதற்கொண்டு ஆமே அந்த உடன்படிக்கையை காத்து வருகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாற்றமே. ஹல்லேலூயா. தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு பலனை அளிக்கிற தேவன். ஹல்லேலூயா. தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு பலனை அளிக்கிறவர். ரெண்டாவதா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு பலனை அளிக்கிறவர். இதை குறித்து நான் போன வாரமே உங்களுக்கு நல்ல விளக்கமா சொன்னனால நான் வேகமா சொல்லிட்டு போறேன். இதை எடுத்து வாசிக்க வேண்டாம். ஆபிரகாம் கிரியைகளினாலே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அந்த விசுவாசத்தை எப்படி காண்பித்தான்? தன்னுடைய கிரியைகளினாலே. தூங்கிட்டீங்களா எல்லாரும்? இங்கதான் இருக்கீங்களா? சரி. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எப்படி நீதியாக எண்ணப்பட்டது? எப்படி அவன் நீதிமான் ஆக்கப்பட்டான்? வசனம் சொன்னேன் இல்லையா? கிரியைகளினால் அல்லவோ அவன் நீதிமான் ஆக்கப்பட்டான். ஆபிரகாம் மட்டும் போய் ஆண்டவரே உங்களை விசுவாசிக்கிறேன் சொல்லிட்டு ஈசாக்க கொண்டு போய் பலி செலுத்துப்பான்னு சொல்லும்போது எப்படி ஆண்டவரே அப்படின்னு கேட்டா அவன் விசுவாசிகளின் தகப்பனா இருக்க முடியாது இல்லையா? அப்போ இன்னைக்கும் நம்ம ஆபிரகாமை மெச்சிக்கொள்கிறோம். எல்லா பிரசங்கத்திலயும் ஆபிரகாம் வந்துருவார், அப்படிதானே? ஆமா, எல்லா மெசேஜ்லயும் தாவீது வந்துருவார். எப்படி? இவங்க எல்லாம் கிரியைகளினாலே அவங்க பற்றி இருந்த விசுவாசத்தை கிரியைகளினாலே செய்து காண்பித்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்படியானால் கிரியையோடு உள்ள விசுவாசத்துக்கு தான் உயிர் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுக்கு தான் மிகுந்த பலன் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ தம்மை விசுவாசிக்கிறவர்கள், விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிறவர்களுக்கு அல்ல. நல்லா யோசிச்சுக்கோங்க. விசுவாசம் நம்ம கண்டிப்பா அறிக்கை பண்ணணும். ஆனா வெறும் வாயில நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்களுக்கு அல்ல. அந்த விசுவாசத்தை தன்னுடைய வாழ்க்கையில காட்டுகிறவர்களுக்கு எந்த புயல் அடித்தாலும் எந்த காற்று அடித்தாலும் அற்ப விசுவாசியா மாறிடக்கூடாது. சபையே ஹல்லேலூயா. புயலை பார்த்த உடனே ஸ்ட்ராங்கான விசுவாசி எப்படி மாறிடக்கூடாது? அற்ப விசுவாசியா மாறிடக்கூடாது. ஆமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தை எல்லா சூழ்நிலையும் காட்டுகிற பிள்ளைகளுக்கு பலனை கொடுக்க கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமே. ஹல்லேலூயா. மூன்றாவதாக நம்ம வர்ஷிப் முடிச்சே நம்ம நிறைய கேட்டோம் இல்லையா? நற்கிரியைகளை செய்கிறவர்களுக்கு பலனை கொடுக்க தேவன் உண்மை உள்ளவராக இருக்க. குறிச்சு வச்சுக்கோங்க. நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல அங்கே தொர்க்காள் அல்லது தபீத்தாள் என்று சொல்லப்படுகிற ஒரு பெண்மணியை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த தொர்க்காள் அல்லது தபீத்தாள் எப்படியாக தன்னுடைய சமுதாயத்துல தேவனை வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு சொன்னா பாருங்க. இன்னைக்கும் நிறைய கிறிஸ்துவை அறியாதவர்களிடத்திலே மிஷினரிகள் பெற்றுக்கொண்ட சாட்சி என்ன தெரியுமா? ஆமே. எப்படி தங்களை வெளிப்படுத்தினாங்க, எப்படி தங்களை தேவ ஜனம் என்று வெளிப்படுத்தினாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம இந்தியாவே எடுத்துக்கோங்க. பாருங்க, நிறைய ஸ்கூல்ஸ், நிறைய காலேஜஸ், நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ். ஆமே. ஹல்லேலூயா. எல்லாமே கட்டி கொடுத்தது யாரு? மிஷினரிகள். இந்த பழக்கம் அந்த கால கிறிஸ்தவர்கள் கிட்டயும் இருந்துச்சு. ஆனா இப்போ உள்ள கிறிஸ்தவ சமுதாயத்தை பாருங்க, எல்லாம் சுயநலமா. அப்படித்தானே? கிறிஸ்துவ காமிக்கிறதே இல்லை. மற்ற சமயத்தினர் காமிக்கிற அளவுக்கு கூட என்ன செய்யறதே இல்லை. சோசியல் சர்வீஸ்னா என்னன்னே தெரியாம போச்சு இல்லையா? இல்ல, நம்ம செய்கிற நற்கிரியைகளினாலே நம்ம கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறோம். ஆமே. அப்படி தன்னுடைய சமுதாயத்துல அந்த தொர்க்காள் அல்லது தபீத்தாள் என்ன செஞ்சாங்க? தன்னுடைய நற்கிரியைகளினாலே, ஏழைகளை விசாரிக்கிறதுனால, அவளுக்கு தெரிஞ்சது. இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு மட்டும் அவங்கள மாதிரி பணம் இருந்திருந்தா, எனக்கு மட்டும் அவங்கள மாதிரி வாய்ப்பு இருந்துச்சுன்னா நானே என்ன செஞ்சிருப்பேன். இல்ல, உங்களுக்கு உள்ளதுல இருந்து என்ன செய்யுங்க. அந்த தபீத்தாளுக்கு தெரிஞ்சது தையல் தொழில். தபீத்தாளுக்கு தெரிஞ்சது என்ன? தைக்கிறது. அவங்க என்ன செஞ்சாங்க? ஏழைகளுக்கு, விதவைகளுக்கு ட்ரெஸ் தச்சு கொடுத்தாங்க. அவ்வளவுதான் அவங்க செஞ்சாங்க. ஆனா ஒரு நாள் இந்த தபீத்தாள் மரித்து போன போது நிறைய பேருடைய சாட்சி எங்க விளங்கும் தெரியுமா? அவங்க மரணத்துலதான் விளங்கும். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, ஒரு மனுஷனுடைய துவக்கத்தை பார்க்கல அவனுடைய முடிவு நல்லது, ஆரம்பத்தை பார்க்கல முடிவு நல்லது. ஏன் சொன்னார் தெரியுமா? அந்த மரண வீட்டுல தான் அநேகருடைய சாட்சியே என்ன செய்யும்? வெளிப்படும். மரண வீட்டுக்கு போய் பாருங்க, எந்த மரண வீட்டுக்கும் போய் பாருங்க. அப்பதான் அந்த மனுஷன் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய அர்த்தமே புரியும். பார்த்திருக்கீங்களா? ஆமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஒரு நல்ல விசுவாசியா சாகிறவங்களோட, ஒரு நல்ல விசுவாசியா இந்த உலகத்துல ஓட்டத்தை முடிக்கிறவங்களுடைய சாட்சி அவங்களுடைய மரணத்துல விளங்கணும். ஆமே, ஹல்லேலூயா. அது எப்படி விளங்கும்? சர்ச்சில் நம்ம அந்நிய பாஷை பேசுறதுனாலயோ, சர்ச்சில் நம்ம மணிக்கணக்காக ஜெபிக்கிறதுனாலயோ இல்லை, சமுதாயத்துல நம்ம எப்படி வாழ்கிறோம். ஆமே, ஹல்லேலூயா. அதை குறித்த சாட்சி விளங்கும். ஆமே, பாருங்க, அந்த தபீத்தாள் இறந்த போது, தபீத்தாள் மறித்த போது எல்லா ஏழைகளும் விதவைகளும் வந்து அழுது கொண்டிருந்தார்கள். ஆமே, ஐயோ இப்படிப்பட்டவங்க என்ன செஞ்சுட்டாங்க யோசிச்சு பாருங்க. நம்ம மறைச்சா 4 பேர் அழுவாங்களா? நம்ம குடும்பத்தார் அழுவாங்க, ஓகே. ஆனா சமுதாயத்துல ஒரு 4 பேர், இப்படி ஒரு மனுஷன் எவ்வளோ நல்லா இருந்தாரு, இப்படி ஒரு மனுஷி எவ்வளோ நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாங்க, இப்படி போயிட்டாங்களேன்னு சொல்லி 4 பேர் வருத்தப்படுறதுக்கு இருக்காங்களா? நம்ம வாழ்ந்த வாழ்க்கையினுடைய அர்த்தம் அதுதான். ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சமுதாயத்துக்கு அப்படிதாங்க ஆண்டவரை காட்ட முடியும். சமுதாயத்துக்கு போய் நீங்க மணிக்கணக்கா வசனம் பேசுகிறதுனாலயோ, இல்ல மணிக்கணக்கா நான் ஜெபிக்கிறேன் நீங்க வந்து பாருங்க நான் எப்படி ஜெபிக்கிறேன் பாருங்கன்னு சொல்றதுனாலயோ அல்ல. நம்ம செய்கிற நற்கிரியைகள் தான் தேவனை கொண்டு வரும். ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொர்நேலியு என்கிற மனிதனை குறித்து பார்க்கிறோம். அதுக்கு அடுத்த அதிகாரம் அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல அழகா ஒரு வசனம் இருக்கும். அப்போஸ்தலர் 10:4 எடுத்தவங்க வாசிங்களேன். உன் ஜெபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவ சந்நிதியில் வந்து எட்டினது. அப்போ ஜெபம் மாத்திரமல்ல, உன் தருமங்களும் தேவனுடைய சந்நிதியில வந்து எட்டினது. பாத்தீங்களா? அப்போ ஏழைகளுக்கு கொடுக்கிறவர்களை, தருமங்களை மிகுதியாக செய்கிறவர்களுக்கு கர்த்தர் பலனை தருகிறவர். ஏழைகளுக்கு மாத்திரமல்ல, லேவியருக்கும் திக்கற்றவர்களுக்கும் ஆசாரியருக்கும் ஊழியர்களுக்கும் ஊழிய காரியங்கள். நிறைய பேருக்கு இப்படி ஒரு பாலிசி என்ன அப்படின்னு சொன்னா, ஏன் இன்னைக்கு ஊழியங்களுக்கு கொடுக்கிறதுக்கு நான் அநேகருக்கு தயக்கம் அப்படின்னு சொன்னா, எப்படியா பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா, நான் கொடுக்கறதுனால இந்த பாஸ்டர் என்ன செய்வாரு? வளருவார். இந்த பாஸ்டருக்கு தானே போவார், அவர் வீடு கட்டுவார். இல்ல, அந்த பாஸ்டர் என்ன செய்யறாரோ அதை ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். அப்படிதானே? ஒருவேளை அந்த பாஸ்டர் அதை வந்து தப்பா யூஸ் பண்றாங்கன்னா அது யாருக்கு கணக்கு கொடுக்கணும்? நம்ம வேலை அது கிடையாது. நம்ம வேலை அது கிடையாது. நம்ம யாருக்கு கொடுக்குறோம்? கர்த்தருக்கு கொடுக்குறோம். ஆமே, அதுக்கான பலனை நம்ம பார்ப்போம். ஆமே, நம்ம பிள்ளைங்க பார்க்கும், நம்ம சந்ததி பார்க்கும். ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நிறைய பேர் இன்னைக்கு அப்படிலாம் ஜட்ஜ் பண்ண கிளம்பிட்டாங்க. அவங்கள பத்தி அவங்க கூட்டத்திலேயே சேரக்கூடாது. ஆமே, நம்ம கொடுக்கறது யாருக்கு? கர்த்தருக்கு. கர்த்தருக்கு கொடுக்கிறவங்க ஒரு நாள் குறைஞ்சு போனதே இல்லை. ஆமே, வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். வசனம் சொல்லுகிறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி ஆண்டவர் கொடுப்பாரு? அமுக்கி குலுக்கி. எப்படி? நம்மள மாதிரிதான் கல்யாண வீட்டுல மொய் எழுதி வச்சிருப்போம், அப்படிதானே? நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா யார் யார் என்னென்ன மொய் கொடுத்தாங்கன்னு வரிசை எழுதி வச்சிருப்போம். எதுக்கு? கரெக்டா அவங்க 1000 ரூபாய்னா 1100. அதே மாதிரி நாங்க ரொம்ப உண்மைங்க, 900 ரூபாய்லாம் கொடுக்க மாட்டோம். நாங்களும் எவ்வளவுதான் கொடுப்போம். நம்மளுக்கே அவ்வளவு இருக்கும்போது, ஆமே, ஹல்லேலூயா. அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவர் உனக்கு கணக்கு பார்த்து தர மாட்டாரா? ஆமே, ஹல்லேலூயா. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். எங்க வசனங்க? லூக்கா 6:38 இருக்கு. வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். நான் கப்புல கொடுத்தேனா எனக்கும் டம்ளர்ல தான் கிடைக்கும், சரியா? நான் பக்கெட்ல எதிர்பார்க்க கூடாது. ஆமே, ஹல்லேலூயா. நம்ம செய்யறது இதுதான். நம்ம கொடுக்கறது டம்ளர்ல, நம்ம எதிர்பார்க்கறது எப்படி? கண்டிப்பா கிடைக்காது. வசனம் பொய் சொல்லுமா? பொய் சொல்லுமா? சொல்லாது. ஆமே, ஹல்லேலூயா. ஆனா இதுக்கு மட்டும் நான் கேரண்டிங்க, ஆண்டவருக்கும் ஏழைகளுக்கும் கொடுத்து பாருங்க, ரெண்டுமே ஆண்டவர்கிட்ட இருந்து தான் வரும். ஆண்டவர் வந்து சொன்னார் ஒரு நாள், இந்த பகுதியை நான் ரெஃபரன்ஸ் மார்க் பண்ணல. ஆண்டவர் ஒரு நாள் சொன்னார், இங்கே நினைக்கிறேன், மத்திய லூக்கால இருக்கு. நீங்க உங்க வீட்டுல விருந்து வைக்கும்போது யாரை கூப்பிடணும்? ஊனரையும் சப்பானிகளையும் ஏழைகளையும் கொடுக்க, உங்களுக்கு திருப்பி தரதுக்கு, சுருக்கமா சொல்லணும்னா மொய் வைக்க
திராணி இல்லாதவர்களை அதிகமா கூப்பிடுங்க. நம்ம கூப்பிடுறதெல்லாம் எப்படி கூப்பிடுவோம்? யார் லம்பா கொடுப்பாங்களோ அவங்கள அதிகமா கூப்பிடுவோம் இல்லையா? வருந்தி கூப்பிடுவோம்ல, அப்படித்தானே? இல்ல, வசனம் என்ன சொல்லுது? திருப்பி தர முடியாதவங்களுக்கு அதிகமா செய்யுங்கப்பா, அதிகமா கொடுங்கப்பா. அவங்களால உங்களுக்கு திருப்பி தர முடியாது. நீங்க வச்ச 2000 திருப்பி உங்களுக்கு தர முடியாது. ஆனா உங்களுக்கு தர போறது யார் தெரியுமா? ஆமே, பரமபிதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 25 கூட நமக்கு நல்லா தெரியும். ஆமே, கடைசி சம்பவம், கடைசி நாட்களில் உள்ள சம்பவங்களை ஆண்டவர் வரிசையா சொல்லிட்டு இதையும் சேர்த்து சொன்னார். யாருக்கு தெரியுமா? ஆமே, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம், நல்ல அந்நிய பாஷை பேசி வரங்களோட ஆண்டவரை நல்லா பிரைஸ் பண்ணலாம், ஆண்டவருக்காக அதிகமா ஊழியம் செய்திருக்கலாம். ஆனா பசியோடு இருக்கிறவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்காம, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடுக்காம, ஆமே, காவலில் இருக்கிறவனை விசாரிக்காமல், நோய்வாய் பட்டு இருக்கிறவங்களை விசாரிக்காம, ஆமே, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்காம அங்க போய் நின்னா உனக்கு இடம் கிடையாது. ஆமே, நான் ஒன்றும் கட்டுக்கதெல்லாம் சொல்ல, வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. ஆமே, ஹல்லேலூயா. இந்த சிறியோருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அப்போ ஒரு ஏழைக்கு நம்ம செய்யறோம் அப்படின்னு சொன்னா அதை யாருக்கு செய்யறோம்? எவ்வளவு பெரிய பாக்கியம், அப்படிதானே? நம்ம இந்த வசனத்துல ரொம்ப ஈஸியா வாசிச்சுட்டு போயிடும். கொஞ்சம் யோசிங்களேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம யாராவது போய் ஆண்டவருக்கு போய் கொஞ்சம் கிஃப்ட் பண்ண முடியுமாங்க? ஆண்டவருக்கு என்ன கிஃப்ட் கொடுப்பீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் இன்னைக்கு ஆண்டவருக்கு கிஃப்ட் கொடுக்க போறேன்ப்பா அப்படின்னு சொல்லி யாருக்கெல்லாம் முடியும்? முடியுமா? முடியுமா? முடியாதுல்ல. அவர்கிட்ட இல்லைன்னு ஒண்ணுமே இல்லைல்ல. ஆனா நம்ம ஒரு ஏழைக்கு உதவி செஞ்சா அதை யாருக்கு செஞ்ச மாதிரியும்? கர்த்தருக்கு செய்த மாதிரியும். ஏழைக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஹே அப்பா, என்ன மாதிரி வசனம் இல்ல? அப்படிதானே? ஆண்டவருக்கே நம்ம கடன் கொடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? ஆண்டவருக்கு காசு இல்லைன்னு அர்த்தமா? அப்படி இல்லை. நீ கடனா கொடுத்து வைக்கிறப்பா, உனக்கு திருப்பி தரதுக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமே, நம்ம வேணா கடன்காரங்களை ஏமாத்திடலாம், நம்ம வேணா கடனை வாங்கிட்டு ஏமாத்திடலாம். ஆனா ஆண்டவருக்குன்னு கடன் கொடுக்கிறோம்ல, அதை திருப்பி தரதுக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இதை கொஞ்ச நேரம் பேசிட்டு அடுத்தடுத்து உள்ள பாயிண்ட்ஸ் நிறைய நேரம் பேசணும்னு நினைச்சேன். ஆனா ஆண்டவர் என்னமோ பிரத்யட்சமா பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நம்ம இதுல நல்லாயிட்டு இதுல கோட்டை விட்டுறக்கூடாது. நான் இப்படி சொல்லுகிறதுனால அதுல எல்லாம் நம்ம கம்மியாயிட்டு ஏழைகளுக்கு மட்டும் வாரி வழங்கிட்டு ஆண்டவருடைய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருந்தா போயிருவோங்கிறது அர்த்தம் கிடையாது. அது பிற சமுதாயத்தினுடைய டீச்சிங், பிற சமயத்தினுடைய டீச்சிங். நம்ம ரெண்டுலையும் இப்படி இருக்கணும், சரியா இருக்கணும். ஆண்டவருக்கு கொடுக்கறத ஆண்டவருக்கும், மனுஷருக்கு கொடுக்கறத மனுஷருக்கும் கொடுக்கணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீட்டில் போய் நீங்கள் யூடியூப்ல சர்ச் பண்ணி ஒரு பிரசங்கத்தை கண்டிப்பாக கேளுங்களேன். மார்த்தாளும் தேவை, மரியாளும் தேவை அப்படின்னு சொல்லி ஜஸ்டின் மோசஸ் பாஸ்டருடைய ஒரு அருமையான பிரசங்கம். உங்களுக்கு போரெல்லாம் இருக்காது, ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பிரசங்கத்தை உங்களுக்கு கேட்க முடிஞ்சா கேளுங்க. அதில் அழகாக சொல்லியிருப்பார். கர்த்தருக்கு கொடுக்கறத கர்த்தருக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். ஆமென். கர்த்தருடைய பாதத்துல உட்கார வேண்டிய நேரத்துல கண்டிப்பா உட்காரணும். ஆமென், ஹல்லேலூயா. வீட்டில் செய்ய வேண்டிய வேலையும் கரெக்டா செய்யணும், சமுதாயத்துக்கான வேலையும் கரெக்டா என்ன செய்யணும்? செய்யணும். ஆமே, அதே மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ராயனுக்குரியத ராயனுக்கும், தேவனுக்குரியத தேவனுக்கும், மனுஷர்களுக்குள்ளத மனுஷர்களுக்கு நம்ம செஞ்சுதான் ஆகணும். அதனாலதான் ஆண்டவர் கரெக்டா சொல்லி கொடுத்தாரு இல்லையா? எதுலையுமே நம்முடைய தேவனை மாதிரி ஞானம் உள்ளவரே கிடையாதுங்க. தசம பாகத்தை சொல்லும்போது கூட ஆண்டவர் அழகா சொல்லி கொடுத்தாரு. ஆசாரியனுக்கு கொடு, லேவியனுக்கு கொடு, இவங்க எல்லாம் ஊழியக்காரங்க லிஸ்ட்ல வந்துருவாங்க இல்லையா? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல வந்துருவாங்க. இன்னொரு அதை மட்டும் சொல்லிட்டு ஆண்டவர் வீட்டுல திக்கச்ச பிள்ளைக்கு கொடு, விதவைக்கு கொடு, பரதேசிக்கு கொடு சொன்னாரா? அப்போ இது எல்லாமே இன்டர் கனெக்டட், அப்படிதானே? நீ பாஸ்டருக்குன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? காணிக்க கொடுக்க கூடாது, கர்த்தருக்குன்னு காணிக்க கொடுக்கணும். நீ ஏழைக்குன்னு சொல்லி நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, பிறர் பார்க்கும்படியா நான் இவங்களுக்கு எவ்வளவு செஞ்சே தெரியுமா அப்படி அப்படி செய்கிற தான தர்மத்தினுடைய பலனை நீங்க அடைந்து தீர்ந்தாயிற்று. ஆண்டவர் அப்படிதானே சொன்னார், அப்படிதானே சொன்னார். உன் வலது கை செய்கிறத உன் இடது கை
அறியாம இருக்கணும். நீ எல்லாரும் பார்க்கும்படியா எல்லாருக்கும் தெரியும்படியா நீ செஞ்ச அப்படின்னு சொன்னா உன் பலனை நீ அடைஞ்சாச்சு. நீ அதை தானே விரும்புன. எல்லாரும் உன்னைய புகழணும். பாரு பாரி வள்ளல்கள் எத்தனை பேர் கிளம்பிட்டாங்க கொடைக்கானல்ல, நீ விரும்புன, அதை நீ அடைஞ்சு தீர்ந்தாயிடுச்சு. இனி நான் உனக்கு செய்ய வேண்டியது இல்லப்பான்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படிதானே? அப்ப எல்லாத்துலயும் நம்ம ஞானமா இருக்கணுமே. ஹல்லேலூயா. கொடுக்கிறவர்களுக்கு அதிகமான பலனை தருகிற தேவன். ஹல்லேலூயா. நான்காவதாக, தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு பலனை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. ஆதியாகமம் 26வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்துல ஈசாக்கை குறித்து ஒரு வசனம் சொல்லுகிறது. என்ன அப்படின்னு சொன்னா, ஈசாக்கு இருந்த தேசத்துல பஞ்சம் உண்டான போது, வாசிங்க, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் அவன் 100 மடங்கு பலன் அடைந்தான். அடுத்து பின்னாடி உள்ள வசனங்கள் எல்லாம் வாசிச்சோன்னா, அவன் வர வர விருத்தி அடைந்தான், ஐஸ்வர்யவானானா, எல்லாம் உடையவனானான் அப்படின்னு வரும் இல்லையா? அப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, ஈசாக்கு இருந்த தேசத்துல பஞ்சம் உண்டாச்சு. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தேசத்திலே தான்ப்பா நீ இருக்கணும், நீ பெலிஸ்த தேசத்துக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. நான் சொல்ற இடத்துல இங்கதான் நீ என்ன செய்யணும், இருக்கணும். நம்ம நிறைய நேரத்துல ஆண்டவர் நம்மளுக்கு சொல்றது ஒன்னா இருக்கும், அதை கீழ்படுகிறதுக்கு நம்மளுக்கு மனசு இருக்காது. அப்படித்தானே? நம்ம மனசு என்ன சொல்லும், நம்ம நிறைய காரணங்களை சொல்லி அதுக்கு நியாயப்படுத்துவோம். அப்படித்தானே? இங்கே பஞ்சத்துல சாகவா, நீங்க உங்க பாட்டுக்கு பேசுங்க, உங்களுக்கு தெரியுமா, இப்படிலாம் நிறைய கொஸ்டின் கேட்டு என்ன செய்வோம், ஆண்டவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படியாம இருக்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் எல்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனா வசனம் சொல்லுது, பஞ்சமா இருந்த தேசத்துலதான் ஈசாக்கு என்ன செஞ்சான், விதை விதைத்தான். அந்த தேசத்துலதான் 100 மடங்கு. அப்போ நான் இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னா, சூழ்நிலை சாதகம் இல்லாம இருந்தாலும் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா அதுக்கு ஏன், எதுக்கு, எப்படின்னு கேள்வி கேட்காம கீழ்ப்படிங்க. ஆமே. ஹல்லேலூயா. பஞ்சத்திலையும் உங்களை தழைக்க பண்ண தேவன் வல்லவரா இருக்கிறார். ஆமே. அந்த சாதகமற்ற சூழ்நிலையில எல்லாத்தையும் சாதகமாக்க தேவன் வல்லவரா இருக்கிறார். ஆமே. ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். ஆமே. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது ரொம்ப அவசியம். ஒருத்தனுக்கு கீழ்ப்படியவே முடியாது. யார் தெரியுமா? யாரு? பிசாசு. பிசாசுக்கு கீழ்ப்படியவே முடியாது, அவனுக்கு விசுவாசிக்க முடியும். எனக்கு நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது நினைக்கிறேன், எங்க சர்ச்சில் ஒரு பட்டிமன்றம் வச்சாங்க. சரியா? விசுவாசமா கீழ்ப்படிதலா எது முக்கியம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. நான் கீழ்ப்படிதலை குறித்து பேசினேன், நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசினேன். யாருமே ஏன்னா விசுவாசத்தை குறிச்சுதான் நிறைய வசனம் இருக்கு. நீங்க கம்பேரிட்டிவ்லி பாத்தீங்கன்னா கீழ்ப்படிதலுக்கு கம்மியாகவும் விசுவாசத்துக்கு நிறைய வசனம் இருக்கு. அதனால நிறைய பாயிண்ட்ஸ் பேசிட்டாங்க. எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. கடைசியில போயிட்டு நான் இந்த பாயிண்ட்டை தான் சொன்னேன், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன வசனம் சொல்லுது. அப்ப நீங்க விசுவாசத்தை மட்டும் பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் பிசாசுக்கும் வித்தியாசமே இல்லை. பிசாசுக்கு ஒண்ணு செய்ய முடியாது, அவனுக்கு கீழ்ப்படிஞ்சு அடங்கி இருக்கவே முடியாது. ஆமே. அதுதான் கிரியை இல்லாத விசுவாசம். கிரியை இருந்தா அங்க கீழ்ப்படிதல் இருக்கும் அப்படின்னு சொன்னப்போ அப்படியே முடிவு மாறி கீழ்ப்படிதல் ஜெயிச்சிச்சு. சரி, இதை உங்களுக்கு எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, பாருங்க, நிறைய பேருக்கு இன்னைக்கு விசுவாசிக்கிறதுனாலதான் நம்ம இங்க இருக்கிறோம். அப்படித்தானே? கர்த்தர் ஒருவர் உண்டென்று நம்ம விசுவாசிக்கிறோம். எனக்காக ஜீவனை தந்தான்ங்கிறத நம்ம விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிறதுக்கு யாருக்கும் பெரிய பிரச்சனையே இல்லை. ஆனா அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல். இதுலதான் நிறைய பேர் ஃபெயில் ஆகுறது, நிறைய பேர் ஜீரோவே ஆயிரும் அதுல. அப்படிதானே? ஏன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் எப்படி நமக்கு டெஸ்ட் வைப்பார்னா, நல்ல சூழ்நிலையில தான் டெஸ்ட் வைக்க மாட்டார். ஏன்னா அப்ப நம்ம 100 வாங்கிடுவோம் தெரியும். அப்படிதானே? ஆமா. நம்ம 12th வந்ததுக்கு அப்புறம் கூட்டல் அப்படின்னு மேக்ஸ்ல கணக்கு போட்டு கூட்டுக அப்படின்னு போட்டா எல்லாரும் என்ன செஞ்சிருவோம், 100. அப்படித்தானே? 12th கூட்டல் பெருக்கல் கழித்தல்லாம் இருக்காது. அங்க அதுக்கேற்ற மாதிரி கணக்கு இருக்கும். அப்படித்தானே? நான் 12th வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இன்னும் அடிஷன் சப்ராக்ஷனே வேணும்னு கேட்க கூடாது. உனக்கு அந்த லெவல்ல தான் டெஸ்ட் இருக்கும். அப்படித்தானே? ஆபிரகாம் எல்லாத்துலயும் 100 வாங்கியாச்சு. ஆண்டவரே கூட நினைச்சிருப்பார்ல, இதுல கீழ்ப்படிதானா இல்லையான்னு பார்க்கலாமே, ஒருவேளை 80 வாங்கிடுவாரோ அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம்ல ஈசாக்கு பலி செலுத்த கொடுக்கும்போது. ஆனா பாருங்க, ஆபிரகாம் அதுலயும் 100 வாங்கிட்டார்.
எவ்வளவு கஷ்டம். நம்ம இன்னைக்கு ஈஸியா சொல்லிட்டு போயிடும், ஈசாக்கை பலி செலுத்தினார் விசுவாசத்தின் தகப்பன்னு. முடியுமாங்க? நமக்கு முடியாதுல. முடியலைனாலும் கீழ்ப்படியணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒன்று சொல்லிட்டார்னா அது நமக்கு முடியுதோ முடியலையோ நம்ம அதை செஞ்சுதான் ஆகணும். நம்ம அதுக்கு கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒன்று சொல்லும் போது அதுக்கு கேள்வி கேட்காம கீழ்ப்படுகிற இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் பலனை கொடுக்கிறவர். நான் தெரிஞ்சு 4 பாயிண்ட் சொல்லியிருக்கேன், அப்படிதானே? ஒரு தடவை கேட்டுருவோமா உங்ககிட்ட? ஞாபகம் இருக்காம பார்ப்போம். ஃபர்ஸ்ட், தம்மை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் பலனை தருகிறவர். இரண்டாவதாக, தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் பலனை தருகிறவர். மூன்றாவது, நற்கிரியைகளை செய்கிறவர்களுக்கு, அதிகமாய் கொடுக்கிறவர்களுக்கு அதிகமாய் கொடுக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. நான்காவதாக, தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் பலனை தருகிறவர். ஐந்தாவதாக, தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு பலனை தருகிறவர். சரி, நான் இப்போ உங்க எல்லார்கிட்டையும் கேட்கிறேன், யாரெல்லாம் ஆண்டவரை நேசிக்கிறீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். எல்லாரும் தூக்கிடுவோம், அப்படித்தானே? ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்றது வெறுமனே நம்ம வாயில இல்ல. நிறைய பேருக்கு அந்த நேசம் எப்ப ஞாபகம் வரும்னா, சர்ச்சுக்கு வந்து நம்ம ஆராதிக்கும் போதுதான், ஓ ஆமால அப்படி ஒண்ணு உண்டுல அப்படின்னு சொல்லிட்டு உண்மை நேசிப்பேன்னு பாட்டுலாம் பாடிடுவோம். ஆனா எப்ப நம்முடைய நேசம் வெளிப்படணும் தெரியுமா? எப்போ நம்ம கிட்ட ஆண்டவர் அந்த நேசத்தை எதிர்பார்க்கிறார் தெரியுமா? சோதனையின் வழியா போகும்போது. ஆமென், ஹல்லேலூயா. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். வசனம் சொல்லுது, யாக்கோபு 1:12 குறிச்சு வச்சுக்கோங்க, வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. அதே மாதிரி 1 பேதுரு 1வது அதிகாரம் 6-7 வசனத்துல சொல்லுகிறது, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். பொண்ணு அக்கினிக்குள்ள போனாதான் அது பொண்ணு. ஆமே, நான்லாம் அக்கினிக்குள்ள போக முடியாதுன்னு சொல்லிச்சுன்னா அதனால எந்த யூஸும் இல்லை. ஆமே, நீங்க பொன்னானா உங்களுக்கான அக்கினி ஆயத்தமாக்கப்பட்டிருப்பது நிச்சயம். ஆமென், ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், யாரெல்லாம் பொன்னாக விளங்க வேண்டும் என்று நினைக்கிறீங்க? ரொம்ப பயந்துதான் கை உயரத்துல, அப்படித்தானே? பயமா இருக்குல்ல, அப்படித்தானே? பயப்படாதீங்க. ஏன் தெரியுமா? அந்த அக்கினியில உங்களை உட்பட பண்ணுகிறதே நம்முடைய ஆண்டவர் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கினி மாதிரி உங்களுக்கு வேகலாம், அக்கினி மாதிரி உங்களுக்கு சூடா இருக்கலாம், அக்கினி மாதிரி உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம், ஆனா திருப்பியும் எடுத்துருவார். ஆமே, எடுக்கும் போது நீங்க எப்படி இருப்பீங்க தெரியுமா? பொன்னாக விளங்குவீங்க. ஹல்லேலூயா. உங்களை அப்படியே அந்த அக்கினியில போட்டுட்டு போயிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை பக்கத்துல இருந்த நீங்க அக்கினிக்குள்ள போட்டுட்டு அப்படியே போயிடுவாங்களாங்க? அந்த பொண்ணை செய்யறவங்க போயிட மாட்டாங்கல்ல, பக்கத்திலே இருந்து பார்ப்பாங்கல்ல. ஆமே, ஹல்லேலூயா. நான் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், நீங்க சோதனையின் வழியா போய் கொண்டிருக்கும் போது, நீங்க அந்த அக்கினி போன்ற பாதை வழியா போயிட்டு இருக்கும் போதுதான் அப்பா உங்களுக்கு இன்னும் பக்கத்துல இருக்கார். ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், நீங்க அக்கினிக்குள்ள இருக்கும் போதுதான் அப்பாவை ரொம்ப பக்கத்துல வச்சிருக்கீங்க. ஆமென், ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், யாருக்கெல்லாம் அக்கினியில போகணும்னு ஆசை? ஆமென், ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் அக்கினியை பார்த்து பயம் இல்லை? ஹல்லேலூயா. தம்மிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு பலனை தருகிற தேவன். ஹல்லேலூயா. நீங்க அன்பு கூர்ந்தீங்கன்னா பாருங்க, உங்க பிள்ளைய எவ்வளவு நேசிக்கிறீங்களோ, உங்க பிள்ளைய இப்ப பாருங்க, எனக்கு ட்வின்ஸ், அப்படிதானே? நிறைய பேர் எங்க போனாலும் கேட்பாங்க, எப்படி எப்படி எங்களால ஒரு பிள்ளைய வளர்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன சேட்டை பண்றான், என்னால முடியவே இல்லை, எப்படி சொல்லுவாங்க. அப்போ நான் யோசிப்பேன், பாருங்க எப்படி உங்களால ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் அவங்க பண்றதெல்லாம் சமாளிக்க முடியுது. உங்களுக்கு கோபமாவே வராதா? வராதா? மனுஷங்க தானே, வரும், டென்ஷன் ஆகும், அப்படித்தானே? ஆனாலும் சகிச்சுட்டு போறோம்ல. ஏன்? அது ஏன் பிள்ளை, அது ஒண்ணுதான் ரீசன், அப்படிதானே? அப்போ நம்ம அப்பாவை அன்பு செலுத்தணும்னு சொன்னா அப்பா தருகிற சோதனை ஈஸியா கடந்துட்டு போயிடும். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் நம்மளால சோதனையை சகிக்க முடியல? ஏன் நம்மளால பாடுகளின் வழியா போக முடியல? உடனே அவிசுவாசம், உடனே ஆண்டவரை 1008 கேள்வி. ஏன்? நம்ம ஆண்டவரை நேசிக்கவே ஆரம்பிக்கல. ஆமென், ஆமென்,
ஹல்லேலூயா. யாக்கோபை குறிச்சு ஒரு வசனம் சொல்லுது இல்ல, ராகேல் மேல வைத்திருந்த அன்பினால அந்த 7 வருஷம் அவனுக்கு எப்படி போச்சான், எப்படி போச்சுன்னே தெரியலையா. பாருங்க, ஒரு உலகத்தின் மனிதர்கள் மேல வைக்கிற சிநேகமே நம்ம இப்படி மாற்றுமானா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அநாதி தேவன் மேல ஆமே ஹல்லேலூயா நம்ம வைக்கிற நேசம் நம்மளை எப்படி மாற்றணும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு நாள் அக்கினிக்குள்ள இருக்கீங்களோ அவ்வளவு நாள் நீங்க அப்பா கூட நெருங்கி நடக்கிறீங்க. ஆமே, அப்பா கூட நெருங்கி நடக்கும்போது நம்ம எப்படிப்பட்ட பொண்ணா மாறுவோங்க, எப்படிப்பட்ட ஜுவல்லா மாறுவோம், எப்படிப்பட்ட அணிகலனா மாறுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆறாவதாக, தமக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு பலனை கண்டிப்பா கர்த்தர் தருவாருங்க. இதுக்கு நான் கேரண்டி. ஆமே, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதே இல்லை. எங்க மம்மியை நான் வச்சுட்டு தான் பேசுறேன். என்னை ஊழியத்துக்கு அனுப்ப ரொம்ப பயந்தாங்க, போகவே கூடாதுன்னு சொன்னாங்க. கேட்டு பாருங்க, இப்ப கேட்காதீங்க, முடிச்சுட்டு கேளுங்க சரியா. போகவே கூடாது. ஐயோ, ஊழியத்துக்கு போனா ரொம்ப கஷ்டப்படுவேன், இதுக்குதான் உன்னை படிக்க வச்சோமா. இன்னைக்கும் கொஸ்டின் உண்டு. ஆனா ஆண்டவர் அவங்க மத்தியில நல்லா வச்சிருக்காரு. ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு உண்மையா இருந்து பாருங்க, ஆண்டவருக்கு உண்மையா ஊழியம் செய்து பாருங்க, உங்களுக்கான பலன் இம்மையிலும் உண்டு மறுமையிலும் உண்டு. ஆமே, ஹல்லேலூயா. நிறைய பேர் கொஸ்டின் கேட்பாங்க, நான் இவர் ஊழியத்துக்கு வரும்போது எப்படி இருந்தார் தெரியுமா? வெறும் சைக்கிள்ல வந்தார், சைக்கிளே இல்லாம வந்தார், நடந்து வந்தார். இன்னைக்கு பாருங்க, இன்னோவா கார்ல போற. நான் சொல்லுவேன், ஆமா, உலகத்தானுக்கு வேலை செய்யற உனக்கே ஒரு 5 வருஷம் கழிச்சு உன் கடன் எல்லாம் முடிச்சு நீ வீடு கட்ட முடியும், நீ எல்லாம் பண்ண முடியும்னா அப்பாவுக்கு வேலை செய்யற ஆமே ஹல்லேலூயா. எங்களை ஆண்டவர் கைவிட்டுருவாங்க. இது வரைக்கும் எங்க தேவைக்காக ஒரு நாள் கூட நாங்க போய் ஜெபம் பண்ணது இல்லை தெரியுமா? ஆண்டவர், என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணுமே, என்ன செய்வோம்? அங்க ஃபீஸ்ன்னு சொல்றதுக்கு முன்னாடியே இங்க ஃபீஸ் வந்திருக்கும். ஆமே, ஹல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் நடத்துவார், அப்படிதான் ஆண்டவர் நடத்துவார். உங்க பிள்ளைங்களை ஊழியத்துக்கு கொடுக்கறதுக்கு தயங்காதீங்க. என் பிள்ளைய தரமாட்டேன்னு சொல்லாதீங்க, தைரியமா கொடுங்க. ஹல்லேலூயா. நீங்க ஒன்னும் உலகத்து எஜமானுக்கு கொடுக்கல. ஆமே, பரம தகப்பன். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஓனருங்க, அவர் தான் உங்களுக்கு ஓனர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆப்பிரிக்கா தேசத்துல அநேக வருஷங்களா கடுமையா மிஷினரியா பணியாற்றி விட்டு இங்கிலாந்துக்கா அமெரிக்காக்கான்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஃப்ளைட்ல வந்து ஒரு தம்பதி இறங்குனாங்களாம். ரொம்ப வயசான வயசுல வந்து இறங்குனாங்களாம். இவங்க என்ன நினைச்சிட்டு வந்தாங்கன்னா, நம்ம இத்தனை வருஷம் ஊழியம் பண்ணியிருக்கோமே, அத்தனை வருஷத்துக்கான கிரெடிட் நமக்கு கண்டிப்பா உண்டு. நம்ம ஏர்போர்ட்ல போகும்போதே நம்மளை வரவேற்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு 10 பேராவது என்ன செஞ்சிருப்பாங்க, வந்திருப்பாங்க. இப்படியெல்லாம் பல கற்பனையோடு வந்து இறங்குனாங்களாம். பார்த்தா இவங்களை வரவேற்க ஒரு நாதி இல்லையா. அதே ஏர்போர்ட்ல அமெரிக்க ஜனாதிபதி வந்து இறங்கினாராம். பாருங்க, அவருக்கு மாலை மரியாதை என்ன, அங்க மாலை எல்லாம் போடுவாங்களா எனக்கு தெரியல, நான் நம்ம ஊர் இதுல சொல்றேன். பாருங்க, அவருக்கு அவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வாசிக்கிறாங்களாம், அவ்வளோ பாடி கார்ட்ஸ் வராங்களாம், அவரை பார்க்கறதுக்குனே ஜனங்கள் அலைமோதுறாங்களாம். இப்படிலாம் இந்த தம்பதிகள் ரொம்ப சோர்ந்துட்டாங்களாம். அட்லீஸ்ட் ஏன் ஆண்டவர் ரொம்ப அழுதுட்டாங்களாம். வீட்டுக்கு போய் ஆண்டவர்கிட்ட அழுதாங்களாம், ஏன் ஆண்டவர் எங்களை கூப்பிடுறதுக்கு ஒரு மனுஷன், ஒரு ஆள் வந்திருக்கலாம்ல, ஒருத்தர் வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அழுதாங்களாம். அப்போ ஆண்டவர் சொன்னாராம், நீ இன்னும் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொன்னாராம். என்ன சொன்னார்? நீ இன்னும் வீட்டுக்கு வரலையே, நீ வீட்டுக்கு வந்து பாரு, அப்போ தெரியும் உனக்கான மகிமை. ஹல்லேலூயா. புரியல, அநேகருக்கு புரியல, என்னை பார்த்து முழிச்சிட்டு இருக்காங்க, என்னது அப்படின்னு சொல்லி. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இங்கதான் நமக்கு வீடுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இதுதான் உனக்கு வீடா? இல்ல இல்ல இல்ல. கர்த்தருக்காக ஊழியம் செய்து விட்டு இந்த உலகத்துல வாழ்கிற நாட்களை விசுவாசியானாலும் சரி ஊழியக்காரனாலும் சரி கர்த்தருக்காக கிரியை செய்கிறதுல அசதியா இராமல் இருப்போமாக. கர்த்தருடைய கிரியையில அதிகமாய் பெருகுவோமாக. இங்க நீங்க கர்த்தருக்காக செய்கிற ஒவ்வொன்றுக்கும் நீங்க வீட்டுக்கு போகும்போது தாங்க தெரியும். ஆமே, ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துல ஆமே அப்பாவை சந்திப்பீங்கல்ல, அப்போ உங்களுக்கு தெரியும் அதுக்கான கனம். ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கும் இந்த 2025
இத்தனை சாட்சிகளை கேட்டுட்டும் அநேக பெற்றோருக்கு தங்கள் பிள்ளைகளை ஊழியத்துக்கு கொடுக்கறதுல தயக்கம் இருக்கு. அநேக பெற்றோருக்கு சரி எப்படி கொடுப்பாங்க தெரியுமா? இன்னும் சிலர் வீட்டிலேயே எந்த பிள்ளை நோஞ்சானோ, எந்த பிள்ளை சிக்கோ அந்த பிள்ளைய இல்ல, உங்க பெஸ்ட்டை கொடுங்க, உங்க பெஸ்ட்டை கொடுங்க. ஆமே, நான் பிரெக்னெண்டா இருக்கும்போது எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, நான் கல்யாணமான புதுசு ஷேன்லாம் வந்ததுக்கு அப்புறம் நான் யோசிச்சிருக்கேன், நமக்கு இருக்க எல்லா பிள்ளையுமே ஆண்டவர் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே யோசிச்சேன். என்ன அப்படின்னு சொன்னா, 2 பிள்ளை தானே கொடுக்க முடியும், நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சிரிச்சேன். அப்போ எனக்கு மனசுக்குள்ளாடியே ஒரு கேள்வி வந்துச்சு, ஒருவேளை ஆண்டவர் இன்னும் அதிகமான பிள்ளையை தந்தா? உடனே நானே சொல்லிட்டேன், இன்னும் கொடுத்துருவேன், எத்தனை பிள்ளை தந்தாலும் ஆண்டவர் கொடுத்துருவேன் அப்படின்னு நான் எனக்குள்ள வேடிக்கையா சொன்னேன். அப்ப எனக்கு இந்த பிரெக்னன்சி அப்போ ஞாபகம் வந்துச்சு, ஆண்டவர் அதை ஞாபகப்படுத்தினார். இப்படி ஒரு நாள் யோசிச்சேன் தெரியுமா, ஞாபகம் இருக்கா உனக்கு? ஆமா ஆண்டவரே, இப்பவும் சொல்றேன், 3 பிள்ளைகளும் ஊழியம் தான் பண்ணணும். ஆமே, ஹல்லேலூயா. ஊழியனா சும்மாலாம் இல்ல. இன்னைக்கு வேலை செய்யறவங்களும் கண்டிப்பா விசுவாசிகள் எழும்பி ஊழியம் பண்ணணும். அதுக்கு நான் வந்து ஆப்போசிட்டே கிடையாது. இன்னைக்கு ஊழியனோடனே எல்லாரும் மைக்க பிடிச்சி பேசுறதான் நினைக்கிறாங்க. இல்ல இல்ல இல்ல, நீங்க உங்க சமுதாயத்துல வாழுகிற சமுதாயத்துல உங்களால தாங்க ஊழியம் பண்ண முடியும். நாங்க போனா உடனே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, உங்களை அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆமேன், ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல எல்லாரும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவங்களா மாறணும். ஆமேன். ஒரு டார்கெட்டா வச்சுக்கோங்களேன், இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளாடி நான் ஒரு குடும்பத்துக்காது, அட்லீஸ்ட் ஒரு குடும்பத்துக்காது ஒரு கமிட்மெண்டா வச்சுக்கோங்களேன். என் குடும்பத்தின் சார்பா இன்னொரு குடும்பத்தை நான் ஆண்டவருக்குள்ள கொண்டு வருவேன். ஆமேன், ஹல்லேலூயா. இப்படி ஒரு கமிட்மெண்டா வைங்களேன், ஜெபம் பண்ணுங்க, அதுக்காக கிரியை செய்யுங்க, அதுக்காக உழைங்க. ஆமேன், கர்த்தர் அதுக்கான பலனை தருவாருங்க. நீங்க கர்த்தருக்காக 10 கோடி கொடுத்தாலும் ஒரு ஆத்துமா விலையேற பெற்றது. ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 10 கோடி உங்ககிட்ட எதிர்பார்க்கல, ஒரே ஒரு ஆத்துமாவை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது கர்த்தருடைய பார்வையில விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. இந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. மல்கியா 3வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்துல இருந்து 18வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். கொஞ்சம் வேகமா. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் நல்ல கவனிங்க. என்ன புஸ்தகம் இருக்குமா? ஞாபக புஸ்தகம் இருக்குமா? எதுக்கான் தெரியுமா? அடுத்த வசனம் வாசிங்க. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களா இருப்பார்கள். ஆண்டவர் யாரை பார்த்து என்னுடையவர்களா இருப்பார்கள் சொல்றாரு தெரியுமா? வாசிங்க அடுத்து. கவனிங்க, ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பதான் நீங்க நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். ஆமே, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாள் வர போறாருங்க. அவருடைய சம்பத்தை சேர்க்கும் நாள் அதி சீக்கிரத்துல இருக்குது. அன்னைக்கு பாப்பீங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்தவனுக்கும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை. ஆமேன், ஹல்லேலூயா. தேவ சபையை நீங்க ஒவ்வொருத்தரும் ஊழியம் பண்ணணும். ஆமே, ஒவ்வொருத்தரும் ஊழியம் பண்ணணும். ஆமே, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை இந்த வருஷத்துல சும்மாலாம் தரலங்க. நம்ம கிரியை செய்கிறவர்களா மாறணும், ஊழியம் செய்கிறவர்களா மாறணும். ஹல்லேலூயா. கடைசி 7வது பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஆமே, மழை பெஞ்சிட்டு இருக்கு, இப்போ உடனே எல்லாம் போக முடியாது, 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன், சரியா? 7வது பாயிண்ட்டையும் நான் சொல்லணும்னு எனக்கு ஆசை. ஆமே, ஹல்லேலூயா. தமக்காக பாடு சகிக்கிறவர்களுக்கு பலனை அளிக்கிறவர். ஹல்லேலூயா. தமக்காக பாடு சகிக்கிறவர்களுக்கு பலனை அளிக்கிறவர். எல்லா வசனத்தையும் வாசிக்க டைம் இல்லை, ஒரே ஒரு பகுதியை நம்ம வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்துல இருந்து 13வது வசனம் வரைக்கும் எல்லாரும் எடுப்போமா? எல்லாரும் எடுத்துருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 7வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் நம்ம வாசித்து நம்ம ஜெபிக்க போறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 7 340வது பக்கம்
9வது வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாமா? இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல சாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக, ஆமேன் என்றார்கள். இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. அடுத்த வசனத்தை, அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தோய்த்து வெளுத்தவர்கள் ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருப்பா இந்த வெள்ளை அங்கிகளை தரித்து குருத்தோலைகளை தங்கள் கைகளில் பிடித்து, ஆமே, கர்த்தருடைய ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிற இவர்கள் யாருன்னு கேட்டப்போ, ஆமே, அங்கிருந்து ரிப்ளை வருது. என்ன ரிப்ளை? இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஒவ்வொரு தடவை பாவம் செய்யும் போதும், ஆமே, ஹல்லேலூயா, எனக்கு கிருபையா மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் பரிசுத்தமா வாழணும்னு சொல்லி, ஆமே, ஒப்பு கொடுக்கிற தேவ பிள்ளையே, ஹல்லேலூயா, நீங்க கர்த்தருடைய ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுக்கப்படுகிறீர்கள் அல்லவா? உங்களை குறித்து, ஆமே, ஹல்லேலூயா, இப்படியான ஒரு சாட்சி பரலோகத்துல பிறக்கணும். ஆமே, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல எழுந்து நிற்போமா? ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேடிக்கையா நாங்க சின்ன பிள்ளையில சொல்லுவோம், பரலோக ராஜ்யத்துக்கு போனோம்னா குறுக்கு வழி என்ன தெரியுமா? நீங்க ரத்த சாட்சியா மறிச்சா போதும். அப்படிதானே? நீங்க ஆண்டவருக்கா ரத்த சாட்சியா மறிச்சீங்கன்னா கண்டிப்பா அப்படின்னு நாங்க வேடிக்கையா சொல்லுவோம் சின்ன பிள்ளையில. பாருங்க, கர்த்தருக்காக பாடு சகிக்கிறவர்கள், ஆமே, கர்த்தருக்காக உபத்திரவத்தை சகிக்கிறவங்க, ஆமே, ஹல்லேலூயா, உங்க குடும்பத்தார் மத்தியில, ஆமே, ஹல்லேலூயா, உங்க இனஜன பந்துகள் மத்தியில கர்த்தரை நீங்கள் அறிந்திருக்கிறது நிமித்தமா, கர்த்தருக்காக நீங்க வைராக்கியமா நிக்கிறது நிமித்தமா, ஹல்லேலூயா, உபத்திரவங்களின் வழியாய், ஆமே, போய் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர், ஹல்லேலூயா, உங்களை கனம் பண்ணும்படியாய், உங்களுக்கான பலனை உங்களுக்கு கொடுக்கும்படியாய் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜீசஸ், ஜீசஸ், ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி சொல்லுவோம், ஆண்டவரே நன்றி சொல்லுவோம், ஆண்டவரே நன்றி சொல்லுவோம். உம்மை தேடுகிற யாரையும் நீங்க கைவிடுகிறவர் அல்ல. உம்மை தேடுகிறவர்களுக்கு பலனை தருகிறவர். ஆமே, உமக்காக ஊழியம் செய்கிறவர்களுக்கு பலனை தருகிறவர். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த வருஷத்துல என்னால முடிஞ்ச எல்லா ஊழியத்திலையும் நான் பங்கெடுக்கணும். ஆமா, இந்த வருஷத்துல உங்களுக்காக எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செய்யணும். உங்களுக்காக செய்கிற கிரியையில நான் ஒவ்வொரு நாளும் பெருகணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெள்ளை அங்கியை தாரித்து கொண்டு வெள்ளை கூறுத்தா ஓலை பிடித்து ஆர்ப்பரிப்பா சிங்காசனம் முன்பு ஆட்டுக்குட்டிக்கே மகிமை என்று. ஹல்லேலூயா. எவ்வளவு மகிமையான நாள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு மகிமையான நாள். ஹல்லேலூயா. இந்த நாளை எதிர்பார்க்கிறீங்களா? இந்த நாளை எதிர்பார்க்கிறீங்களா சபையே? அந்த நாளை எதிர்பார்க்கிறீங்களா? ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாக, ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாக, ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாக, அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா நிற்கிற அந்த நாள், ஆமென், பெரிய நாள். அந்த நாள் ஒரு மகிமையான நாள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாரும் அபாத்திரமா போயிடக்கூடாது, யாரும் அந்த நாளை பார்க்காம போயிடக்கூடாது. ஆமென் ஹல்லேலூயா. யாரும் அந்த நாள்ல கைவிடப்பட்டு போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த மிராக்கிள் ஏஜ் சபையில வந்து ஆராதிக்கிற ஒரு பிள்ளையும் கைவிடப்பட்டு போயிடக்கூடாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சாத்தானுக்காகவும் அவன் தூதருக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நரகம் நமக்கு வேண்டாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய பிதாவினால நமக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள ஹல்லேலூயா பிரவேசிக்கணும். ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வெள்ளை அங்கியை தாரித்து கொண்டு வெள்ளை கூர்த்தா ஓலை பிடித்து ஆர்ப்பரிப்பா சிங்காசன முன்பு. சந்தோஷமா ஆட்டுக்குட்டிக்கே மகிமையென்று அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் பொற்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் பொற்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே ஹல்லேலூயா. இந்த நாள்ல நான் இந்த வசனத்தை கேட்டு இருக்கிறேன். கர்த்தர் என் கூட பேசி இருக்கீங்கப்பா. ஆண்டவரே இந்த கூட்டத்துல நானும் ஒருத்தியா, நானும் ஒருவனா ஆண்டவரே வெள்ளை அங்கிகளை தரித்து வெள்ளை குருத்தா ஓலை பிடித்து ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நின்று உம்மை ஆராதிக்கிற கிருபை எனக்கு வேணும்ப்பா, எனக்கு வேணும்ப்பா, எனக்கு வேணும்ப்பா. இந்த உலகத்துல எனக்கு எது இல்லாம போனாலும் ஆண்டவரே அந்த பலனை நான் அனுபவிக்காம போயிடக்கூடாது. ஆண்டவரே நான் இத்தனை வருஷம் விசுவாசியா இருந்து ஆண்டவரே அந்த பலனை நான் அனுபவிக்காம போயிடக்கூடாது. எல்லா வாய்களை திறந்து ஆமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க ரத்தத்துல என்ன தோய்த்து வெளுக்கப்பட்ட மகளாய் ஆண்டவரே நான் தோய்த்து வெளுக்கப்பட்ட மகனாய் என்னை மாற்றுங்கன்னு சொல்லி Hallelujah, 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 Jesus. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்குவீராக. ஆண்டவரே இவர்கள் கிரியைகளுக்கு ஏற்ற பலன், இவர்கள் கிரியைகளுக்கு ஏற்ற பலன் உம்மோட கூட வருகிறதற்காக ஸ்தோத்திரம். Hallelujah, Jesus. Hallelujah, hallelujah. ஆமென். நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீங்க பலனை தருகிறவர் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. மேன்மைக்காய் நஷ்டமடைந்தோர் கஷ்டப்பட்டதில்லை. எல்லாம் சொல்லுவோமா? கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திர
உற்சாகம் கொள்வோம் உலகத்தின் இறுதி வரை. மழைதான் அருள் மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். உறக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்வோம் உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். தகப்பனே, நீர் பேசின வார்த்தைகளுக்காக மக்கள் நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து எங்களோடு பேசுங்கப்பா, எங்களோடு இடைப்படுங்க. நாங்கள் உமக்காக ஊழியம் செய்ய, உமக்காக ஆண்டவரே தியாகங்களை சகிக்க, ஆண்டவரே பாடுகளை சகிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் கூட இருந்ததுக்காக நன்றி. ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் பிரசனத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த வாரத்தில் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் ஆண்டவரே கர்த்தருடைய கரம் இருக்கட்டும், தேவ கிருபை தாங்கட்டும், வழி நடத்தட்டும், பலப்படுத்தட்டும் ஆண்டவரே. இந்த இயற்கை நிமித்தமாக எந்த பாதிப்பும் வராதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. தொடர்ந்து கூட இருங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.